ஆகாஷ்வாணி மாநில செய்திப் பிரிவு வழங்கும் செய்திச் சுடர். வணக்கம் நேர்களே. இன்றைய செய்தி சுடர் நிகழ்ச்சியில கடந்த 11 ஆண்டுகள்ல பிரதமர் மோடி தலைமையிலான அரசு இந்தியாவோட வெளியுறவு கொள்கையில ஆக்கப்பூர்வமான மாற்றங்களை கொண்டு வந்துள்ளது பற்றியும், இந்த மாற்றங்கள் இந்தியாவோட உலகளாவிய அந்தஸ்தை உயர்த்தியதோடு பல நேரடி பயன்களையும் நமக்கு வழங்கி இருக்கிறது, அது பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்க இருக்கோம். இது பற்றியெல்லாம் பேச நம்மோடு இணைந்திருக்கிறார் பொருளாதார நிபுணர், கட்டுரையாளர் திரு பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். பிரதமர் அவர்கள் பல நேரத்துல பேசும்போது சொல்லுவாங்க அண்டை நாடுகளுக்கு முன்னுரிமை. அதை பத்தி கொஞ்சம் எலாபரேட் பண்ணுங்க, என்ன செஞ்சிருக்கோம் அப்படிங்கிறது. இன்ஃபேக்ட் இது பல பேர் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வரோம். இதை பாரத பிரதமர்கள் நடைமுறை கொண்டு வந்தாங்க. அடல் பிஹாரி வாஜ்பாய் ஒரு முறை சொன்னார், ரொம்ப பாப்புலரான ஒன்று ஆக்சுவலாக. யூ கேன் சூஸ் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், நாட் யுவர் நெய்பர்ஸ். உங்கள் நண்பர்களை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம், ஆனால் உங்கள் அண்டையாளர்களை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ள முடியாது. ஏற்கனவே அமைஞ்சிருக்கு. பாகிஸ்தான் நமக்கு அண்டை நாடுனா அது அண்டை நாடாக தான் இருக்க முடியும். என்ன அர்த்தம் அப்படின்னா, அவர்களுடன் அனுசரித்து போக வேண்டும், அவர்கள் இணக்கமாக இருக்க வேண்டும் அப்படி தான் இந்தியாவோட அணுகுமுறை. இல்லை என்றால் இத்தனை நாட்களுக்கு நம்ம பாகிஸ்தானுடன் பேச்சுவார்த்தை வைத்துக் கொண்டிருக்க முடியாது. சுதந்திரம் பெற்ற நாட்கள்லேருந்து தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இடையிலே எவ்வளோ மிகப்பெரிய நெருக்கடியான சவால்கள் நிலைவருகிற போது மீண்டும் இந்த உறவை நாம் புதுப்பித்துக் கொண்டோம். புதுப்பித்துக் கொள்ள வேண்டிய கட்டாயம் நமக்கு இல்லை. ஆனால் அண்டையாளோட நமக்கு இணக்கமான உறவு வேண்டும் என்று விரும்புகிறோம். அடல் பிஹாரி வாஜ்பாய் லாகூருக்கு ஏன் போகணும், பஸ் டிப்ளமசி ஏன் வந்தது? ஏன்னா நாம் சொல்லுகிறோம், நான் உங்களை நெருக்கமாக இருக்க விரும்புகிறேன், இணக்கமாக இருக்க விரும்புகிறேன் அப்படிங்கிறது தான். இதை அவர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளவேங்கிறது அவரோட தவறு. இப்போது கூட இந்தியா சொல்லுகிறது, குறிப்பாக பாகிஸ்தான் நாடுகள், நீங்கள் பயங்கரவாதத்தை விட்டு ஒழியுங்கள், எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை ஊக்குவிக்காதீர்கள் அப்படி தான் சொல்லுது. இதற்கு அவர்கள் கட்டுப்பட்டாலே போதும், நமக்கு மிகவும் சுமூகமான ஒரு சீரான உறவு வந்துவிடும். ஆனால் அவர்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. ஒவ்வொரு நாடுகளும், பாகிஸ்தானாக இருக்கட்டும், பங்களாதேஷாக இருக்கட்டும், சைனாவாக இருக்கட்டும், இலங்கையாக இருக்கட்டும், நேபாளாக இருக்கட்டும், பூட்டானாக இருக்கட்டும், இத்தனை நாடுகளுமே நமக்கு ஏதேனும் ஒரு பிரச்சனை இருந்தாலும் கூட அந்த இணக்கமான உறவு பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுல வேறு யாரையும் விட இந்திய அரசாங்கம் மிக முனைப்புடன் இருக்கிறது. கடந்த சில ஆண்டுகளிலே நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி தான் இந்தியா ஒரு மிகப்பெரிய அளவில் பொருளாதார வளர்ச்சி அடைகிற போது, இந்த மண்டலத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு வல்லரசாக உருவாகி கொண்டிருக்கிற போது இன்னமும் இந்த நெருக்கமான உறவு வேணும், அதிகமாக வேணும் எதிர்பார்க்குது இந்தியா நைபர்ஸோட. அப்போது இந்த அண்டை நாடுகளுடன் இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய உறவு என்பது பொருளாதாரத்தை தாண்டி, அரசியல் ஆதாயத்தை தாண்டி இந்த மண்டல அமைதிக்கு அது மிகவும் முக்கியங்கிறது இந்தியா மிகவும் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. சமீபத்தில் அண்டை நாடுகளில் ஏராளமான உள்நாட்டு பிரச்சனைகள், எந்த உள்நாட்டு பிரச்சனை நேரடியாகவோ ஆமாம் இன்னமும் போய் கொண்டிருக்கிறது. ஆனால் இன்னமும் கூட நாம் நேரடியாகவோ மறைமுகமாகவோ அதில் ஈடுபடுவதே இல்லை. இன்ஃபேக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க கடந்த சுமார் ஒரு வார காலமாக நீங்கள் சமூக ஊடகங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க இந்தியா இன்னும் கடுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படிலாம் பேசிக்கலாம் சில பேர் இருக்காங்க. சில பேர் என்ன பண்ணுறாங்க, இந்தியா மிகவும் பணிந்து போய் கொண்டிருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. இரண்டுமே இல்லை. இந்தியாவை பொறுத்தவரை மிக தெளிவாக இருக்கிறது. எல்லாவற்றும் மிக முக்கியமானது ஒரு இணக்கமான உறவு. அண்டை நாடுகளோட நமக்கு இணக்கமான உறவு இருந்தால்தான் நம்முடைய நாட்டில், குறிப்பாக இந்த மண்டலத்தில் ஒரு நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சியை காண முடியுங்கிறதுல இந்தியா தெளிவாக இருக்கிறது. அதனால் இந்த அண்டை நாடுகளின் உறவு என்பது இந்தியாவை பொறுத்தவரை மிகவும் தெளிவாக இருக்கிறோம், ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும், நேர்மறையான அணுகுமுறையில் தான் இருக்கிறோம் இப்போது கூட. ஆனால் சில நாடுகளுக்கு மட்டும் நாம் சில நிபந்தனைகளை விதிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது. மிக முக்கியமாக பாகிஸ்தான் கூட பயங்கரவாதத்தை விட்டு ஒழியுங்கள், எல்லாருக்குமே நல்லது தானே, அவனு தப்பாக ஒன்றும் சொல்லவே இல்லையே, ஏன் பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கிறீர்கள், வேண்டாம், எல்லை தாண்டி பயங்கரவாதம் வேண்டாம், காஷ்மீர் பிரிக்கப்பட முடியாத ஒரு பகுதிங்கிறத நீங்கள் அங்கீகரியுங்கள் அப்படின்னு பேசுகிறோம். நியாயமான கோரிக்கை தானே. அதுவும் முக்கியமான பயங்கரவாதம் என்று வருகிற போது, அல்லது அங்கே இருக்கக்கூடிய உள்நாட்டு கழகம் என்று வருகிற போது இந்தியாவினுடைய நிலைப்பாடு எப்போவும் மிக தெளிவாகவும் உறுதியாகவும் இருந்திருக்கிறதுனால தான் இப்போது சொல்கிறேன், அண்டை நாடுகளுடன் மிக இணக்கமான உறவு வைத்துக் கொள்வதே இந்தியாவை போன்ற ஒரு நம்பத்தகுந்த நண்பன் இருக்க முடியாது. அதே நேரத்தில் இப்போ இன்னொரு விஷயமும் பண்ணிட்டே வராங்க, தென்கிழக்கு ஆசிய நாடுகள் அதோடைய ஒரு உறவை வலுப்படுத்துறது. இன்னொன்று இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் அந்த நாடுகள்லாம் இணைத்து ஒரு வளர்ச்சி, அது ஒரு நம்ம எகெயின்ஸ்ட் ஒரு வெஸ்ட்டுக்கு இந்த சைடு ஒரு ஆப்போசிட்டாக இந்த பிராந்தியத்தை உருவாக்கணும் அப்படின்னு. இதுக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய ஒரு உத்தி என்ன, இது பற்றியும் இல்லை. இது பெரிய யுக்தி எப்படி சொல்கிறத விட இது ஒரு மனிதாபிமான அடிப்படையில் எடுக்கப்படுகிற முயற்சிகள் தான். தென்கிழக்கு ஆசிய நாடுகள் அப்படிங்கிற போது அது என்னை பார்த்தா ஒரு எக்ஸ்டெண்டட் இந்தியா தான் நான் பார்ப்பேன். இந்திய நாட்டோட விரிவாக்கமாக தான் அதை நான் பார்ப்பேன். சரிங்களா, தனி நாடு தான் அது, சுய அதிகாரம் கொண்ட சுய இறையாண்மை கொண்ட நாடு, முழுமையாக மதிக்கிறோம். ஆனாலும் அங்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க இந்தியாவிலேருந்து போகக்கூடிய யாருக்குமே தான் வேறு ஏதோ ஒரு நாட்டில் இருக்கவங்க ஒரு எண்ணமே அங்கே வராது. அதனால்தான் அந்த நாடுகளுடன் உறவு வளர வேண்டும், அந்த நாடு வளர்ச்சி பெற வேண்டும் அப்படிங்கிற இந்தியா ஒரு தனி அக்கறை காட்டுகிறது. அது மட்டுமே இல்லை, உங்களுக்கு தெரியும் சிங்கப்பூரில் தமிழ் ஆட்சி மொழியாக இருக்கிறது அப்படி சொல்கிறாங்க. அப்போது இங்கேருந்து புலம்பெயர்ந்த தமிழர்கள் இருக்கிறார்கள், புலம்பெயர்ந்த இந்தியர்கள் அங்கே எல்லாருமே இருக்கிறார்கள் இருக்கிற போது அங்கே இயல்பாக நமக்கு அங்கே ஒரு ஒட்டுதல் வருகிறது இல்லை, அப்படி வந்தது தான் அது தனியாக. அதனால் இந்த மண்டலத்திலே இது ஒரு வலிமை பெற்ற ஒரு நாடாக நாம் வர வேண்டுங்கிறதுக்காக பண்ணுறது இல்லை, இயல்பாக ஏற்படுத்தக்கூடிய ஒரு நெருக்கமான உணர்வு அது ஒன்று.
இந்து மகா சமுத்திரத்தை பொறுத்தவரையில் இப்போதைக்கு அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும் இடையே ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு மறைமுக யுத்தம் அங்கே தான் நடந்துகிட்டு இருக்கு. அதை நியூட்ரலைஸ் பண்ணால் யாரால் பண்ண முடியும், அதை சமன்படுத்துகிறது யாரால் பண்ண முடியும்? 2 மிகப்பெரிய வல்லரசு நாடுகள் அங்கே வந்து அவங்களை அதிகார குவியலை செய்து கொண்டிருக்கார்கள் போது அதை சமன்படுத்துவதற்கு யாராவது இருக்கணும்ல. சம்மன் ஹேஸ் டு டூ தி மீடியேட்டரி ஜாப் இல்லை, அங்கே யாராவது செய்யணும்ல. அதனால தான் இந்தியா அங்கே போகுது. இந்தியாவுக்கு அதுக்கு மேலே அங்கே எந்த ஒரு அக்கறையுமே இல்லை, சரிங்களா? எங்கே அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும் இடையே ஒரு மிகப்பெரிய போராக எதுவும் எடுத்து விடுமோங்கிற போது அதை சமன்படுத்துவதற்கு சமரசப்படுத்துவதற்கு ஒரு வல்லரசு நாடாக இந்தியாவால் தான் இருக்க முடியும், சரிங்களா? அஃப்கோர்ஸ் ரஷ்யாவால் முடியும், ஆனால் அது ஒரு இடசாரி நாடுங்கிறதுனால அது எப்போவுமே அமெரிக்கா சந்தேகக்கண்ணோட தான் பார்க்கும். அந்த மாதிரி ஒரு சந்தேகக்கண் இல்லாமல் பார்க்க முடிகிற ஒரு நாடாக இந்தியா இருக்கிறது. அதுவும் இந்து மகா கடலுக்கு நெருக்கமாக இருக்கிறது. அதனால் அந்த மண்டலத்தில் இந்தியாவோட ஆர்வம் அல்லது அக்கறை என்பது இயல்பாக ஏற்படக்கூடியது. அது உலக நன்மைக்காக ஏற்பட்டது, இந்தியாவுக்காக இல்லை. ஏன்னா இதனாலெல்லாம் மண்டலத்தில் தன்னுடைய வலிமையை தன்னுடைய வல்லாதிக்கத்தை இந்தியா பரவ நினைக்கிறதோ அப்படிங்கிறது தப்பு. அப்படி இல்லை, அங்கு வேறொரு வல்லாதிக்கம் வரக்கூடாதுங்கிறதுல இந்தியாவுக்கு அக்கறை இருக்கிறது. இதனால் பாதிக்கப்பட போவது சிறிய நாடுகள் தான். அந்த சிறிய நாடுகளுக்கு காவலனாக இப்போதைக்கு இந்தியா தான் இருக்க முடியும். அதனால தான் திரும்பவும் சொல்லிக்கிறேன், இந்த சிறிய சிறிய நாடுகள் இங்கே மட்டும் இல்லை, உலகம் முழுக்க எங்கெல்லாம் சிறிய சிறிய நாடுகள் இருக்கின்றனவோ அத்தனை நாடுகளும் ஏன் இந்தியாவை நோக்கி தன் பார்வை திருப்புகிறீர்கள் என்று சொன்னால் ஏதோ ஒரு விதத்தில் அவங்க பாதுகாப்பு அளிப்பதற்கு இப்போதைக்கு இந்தியா தான் இருக்கிறது என்று அவர் நம்புகிறார்கள். இப்போ நீங்கள் கேட்டதுக்கு அதுதான் பதில். அதனால் ஏதோ நம்ம மண்டலத்தில் நம்முடைய அதிகாரத்தை வலுப்படுத்த வேண்டும் என்பது நம்ம நோக்கம் அல்ல. ஆனால் இந்த மண்டல அமைதிக்கு மண்டலத்தில் இந்த ஒரு சமன்பாடு தொடர்ந்து நீடிப்பதற்கு இந்தியாவோட அக்கறை தேவைப்படுகிறது. அதை வச்சு தான் நம்ம பார்க்கணும். அதாவது இந்தியா எதற்காக வந்து ஒரு தென்கிழக்கு ஆசிய பகுதியில் கவனம் செலுத்துது, ஏன் இந்திய பெருங்கடல் பகுதியில் கவனம் செலுத்துது, இதெல்லாம் சொன்னீங்க. பட் இப்படி தான் நம்மளுடைய வெளியுறவு கொள்கையை அப்படியே விரிவுபடுத்திக்கிட்டே போகும் பொழுது எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள் சிக்கல்கள்லாம் என்னன்னு பார்க்குறீங்க, அதை நம்ம எப்படி கையாண்டுட்டு வர்றதாகவும் பார்க்குறீங்க? இல்லை, நிச்சயமாக இப்போது சிக்கல்கள் சவால்கள்லாம் மிக நிச்சயமாக இந்தியாவுக்கு அதிகரிக்கத்தான் செய்யும். எப்போதெல்லாம் இந்தியா போன்ற ஒரு ஜனநாயக குடியரசு நாடு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை காண்கிறதோ அப்போல்லாம் ஜனநாயகத்துக்கு எதிரான சக்திகள் நமக்கு எதிராக தான் இருக்கும். உள்நாட்டிலும் சரி வெளிநாட்டிலும் சரி இருக்கத்தான் செய்யும். அப்போ நமக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய சவால் என்ன அப்படின்னா, நம்முடைய வளர்ச்சிக்கு யாரெல்லாம் தடைகளாக இருக்கிறாங்களோ அவங்களும் விரோதித்து கொள்ளாமல் நாம் வளர வேண்டும் பார்க்குறோம். அவங்களே நாம் எதிர்ப்பாகவோ எதிரி நாடாகவோ பகைமை நாடாகவோ நாம் பார்ப்பதில்லை. அதை அவர்களையும் இணைத்து கொண்டு நம்ம வளர வேண்டும் பார்க்குறோம் இல்லையா? அது ஒரு மிகப்பெரிய சவால் தான். அது பாகிஸ்தானாக இருக்கட்டும், பங்களாதேஷாக இருக்கட்டும், இலங்கையாக இருக்கட்டும், அது பெரிய வல்லரசு நாடு அமெரிக்கா சைனா ரஷ்யாவாக இருக்கட்டும், இவர்கள் யாருடனுமே நாம் பகைமை காட்டாமல் அவர்களுடன் இணைந்து போக வேண்டும் பார்க்க. ஆனால் தடைகள் அங்கே தான் வருது. இதுதான் மிகப்பெரிய சிக்கலே. அதுதான் நல்ல உறவுடன் அவர்களும் இருந்து கொண்டே அவர்கள் தடைகளை உடைக்க பார்க்குறோம். ஒரு பெரிய டிப்ளமேட்டிக் சேலஞ்ச் மட்டும் இருக்கக்கூடியது தான். ஒரு ராஜதந்திர ரீதியாக ஒரு மிகப்பெரிய சவால் என்ன அப்படின்னா, யாரெல்லாம் தடையை விதிக்கிறார்களோ நமக்கு எதிராக எதிர்ப்பாக இருக்கிறார்களோ அவர்களிடமும் நட்பாக சேர்ந்து போகணும்னு பார்க்குறோம் இல்லையா? இது வந்து அநேகமாக உலக நடப்பில் வேறு எங்கேயுமே நடந்ததில்லை. நமக்கு மட்டுமே ஏற்பட்டிருக்கக்கூடிய வினோதமான ஒரு அனுபவம். இதே நாம் மிக தெளிவாக சென்று கொண்டு இருக்கிறோம். அதான் திரும்ப சொல்கிறேன், நம்முடைய சவால்களும் சிக்கல்களும் எங்கேருந்து வருகின்றன என்று சொன்னால், நாம் யாருடன் நல்ல இணக்கத்துடன் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோமோ அவர்களிடமிருந்தே தான் வருகிறது. சைனா நமக்கு தெரியும், ஏராளம் பொருளாதாரத்திலும் சரி அல்லது நம்முடைய நாட்டு எல்லைகளாக இருந்தாலும் சரி, அங்கெல்லாம் சைனா ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலை நமக்கு தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் நாம் நல்ல உறவை விரும்புகிறோம். இல்லை இது நமக்கு வேண்டாத நாடு, இது எதிரி நாடு, நம்ம இது வரைக்கும் யாருமே சொன்னதே இல்லை, சொல்ல போவதும் இல்லை. சைனா இப்போது நமக்கு நட்பு நாடு தான். ஆனாலும் அவர்கள் செய்கிற சில நடவடிக்கைகள் இதெல்லாம் சரியாக இல்லை. அதற்காக நம்ம அவங்களோட பகைமை பாராட்டுவதில்லை. இதுதான் மிகப்பெரிய சிக்கலை நமக்கு. மற்ற நாடுகள் அப்படி இல்லை. இப்போ நீங்கள் இஸ்ரேல் எடுத்துக்கோங்க. இஸ்ரேலுக்கு எதிராக யாராவது ஒரு நடவடிக்கை எடுத்தால் உடனே தன்னுடைய எதிரி நாடாக இஸ்ரேல் அறிவிக்கிறது அதிகாரப்பூர்வமாக. நாம் பண்ணுறதே இல்லையே. சுற்றி கூட எத்தனை அண்டை நாடுகள் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியிருக்கிறது உங்களுக்கு தெரியும். ஆனால் இதே போல் நம்ம சுற்றிக்கூடிய அண்டை நாடுகள் நமக்கு எந்த மாதிரியான தாக்குதலாக வந்து நமக்கு தெரியும். அப்போ தான் அமைதி காட்டி வருகிறோம். இதுதான் சிக்கல். ஏன்னா ஆனால் இந்த சிக்கல் நம்ம மகிழ்ச்சியோடு வரவேற்கிறோம். நம்ம மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறோம். ஏன்னா எனக்கு வேண்டாம், எனக்கு விரோதம் வேண்டாம், பகைமை வேண்டாம், தாக்குதல் வேண்டாம், போர் வேண்டாம், தெளிவாக இருக்கும். இதுதான் சிக்கல். ஆனால் தொடர்ந்து அதற்கான காரணங்களை அவர்கள் மேலும் மேலும் கூட்டிக்கொண்டே போகிறார்கள். வி ஆர் பீயிங் ப்ரொவோக்ட் எவ்ரி டே அண்ட் நைட். ஒவ்வொரு நாளும் நமக்கு இதற்கான அந்த அவள் எதிர்த்தாக்குதல் நடத்துவதற்கான அதற்கான காரணங்களை அவள் வலுவாக செய்து கொண்டே போகிறார்கள். அப்போது நாம் அமைதி காய்க்கிறோம் இல்லை? இது ஒரு மிகப்பெரிய சிக்கல். ஏன்னா உள்நாட்டோட நிறைய கேட்க ஆரம்பிச்சிருவாங்கல்ல. இப்போட கேட்குறாங்கல்ல, பங்களாதேஷில் அவ்வளோ நடக்குது, நீங்கள் ஏன் எதிர்த்தாக்குதல் நடத்துகிற, எதிர்வினை எதுவுமே ஆற்றவில்லை. நம்ம ஏன்னா எதிர்வினை ஆற்றக்கூடாதுன்னு தான் இருக்கோம். நம்ம எதையான விதத்தில் அந்த நிலைமை சரியாகும், நம்ம இணக்கமான உறவு அப்படியே இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். இதுதான் மிகப்பெரிய சிக்கல் ஒன்று. அப்புறம் இரண்டாவது சவால் என்ன அப்படின்னா, எப்போதெல்லாம் இந்தியா மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சி பெறுகிறது என்கிற ஒரு செய்தி உலக நாடுகள் செல்கிறதோ அப்போதெல்லாம் வல்லரசு நாடு நமக்கு எதிராக தான் செயல்படும். அமெரிக்காவிலேருந்து பார்த்துட்டு இருக்கிறோம்.
அமெரிக்காவுக்கு ஒரு அநியாயமான வரி விதிப்பு எதனால் வருகிறது? சீனா நம்ம மேல் ஏன் இந்த அளவுக்கு பகைமை காட்டுகிறது அப்படின்னா, நாம் அடைந்து வருகிற ஒரு அபாரமான அசுரத்தனமான பொருளாதார வளர்ச்சி. அப்படி பார்க்குற போது நீங்கள் எங்கேயெல்லாம் ஒரு சந்தையை பிடிக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ உங்களுக்கு முன்னதாக சைனா போகுது. ஒரு பொருள் விலை உங்களால் 100 ரூபாய்க்கு தான் விற்க முடியும் என்று சொன்னால் அதே அடிமாட்டு விலைக்கு 40 ரூபாய்க்கு 50 ரூபாய்க்கு விற்பதற்கு தயாராக சைனா உள்ளே வந்து இறங்குகிறது. அதனுடைய முக்கியமான நோக்கம் என்ன? இந்தியாவுக்கு அந்த சந்தை போய்விடக்கூடாது. இதுதான் நமக்கு இருக்க ஒரு மிகப்பெரிய சவால். நாம் அப்படி போக முடியாது. இந்தியாவுக்கு சொல்லி ஒரு எத்திக்ஸ் இருக்குது இல்லைங்களா? நமக்குன்னு சில நீதி நெறிமுறைகளை நாம் வைத்துக் கொண்டிருக்கிறோம். அதிலிருந்து நாம் பிழந்து செல்ல நாம் தயாராக இல்லை. நம்முடைய அணுகுமுறையாக நமக்கு சவாலாக இருக்கிறது. அதுதான் பிரச்சனையே. நம்ம மாறி செல்வதில்லை. அதனால் காலங்காலமாக இப்போது இல்லை, பல நூற்றாண்டுகளாக இல்லை, பல 1000 ஆண்டுகளாக இந்தியா நாம் பின்பற்றி வருகிற நம்முடைய நீதி நெறிமுறைகள் தான் நமக்கு சவாலாக இருக்கின்றன. சரி, அதுதான். அதாவது மோடி அவர்கள் கடைபிடிக்கக்கூடிய, இந்த அரசு கடைபிடிக்கக்கூடிய இந்த வெளியுறவு கொள்கையினால கிடைத்த மிகப்பெரிய நன்மையா நீங்க என்ன விஷயத்தை பார்க்க? எல்லாருமே தெரியுமே, விஸ்வபந்து பாரத், உலகின் உற்ற உறவினராக இந்தியா இருக்கிறது. குடும்பம். ஆமாம், வசுதேவ குடும்பக்கம் நம்ம பாரத பிரதமர் சொல்கிற மாதிரி. அதுதான் இப்போ என்ன, உலக நாடுகள்லாம் தன்னுடைய உறவாக, சொந்தமாக, தன்னுடைய நெருங்கிய நண்பனாக இந்தியாவை பார்க்கிறது அப்படிங்கிறது இல்லையா? அதுதான் இப்போ இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆதாயம். இந்த அரசு நிகழ்த்திய ஒரு மிகப்பெரிய சாதனையா என்ன பார்க்குறீங்க? குறிப்பாக என்ன, நம்மை சுற்றி ஒரு போர் அண்டை நாடுகளில் நடந்துக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அங்கே நம்மளுடைய மக்கள் இருக்கிறாங்க. ஸோ இப்போ நிகழ்த்திய பெரிய சாதனையா என்ன விஷயம்? மிகப்பெரிய சாதனை, யாரும் செய்யாத ஒரு சாதனை. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், 4 ஆண்டுகளுக்கு 2020 அந்த கொரோனா பெருந்தொற்று வந்தபோது உலக நாடுகளுடைய அத்தனை அரசுகளும் முடங்கிவிட்டன. அத்தனை அரசும் முடங்கி கிடந்தன. ஆனால் இந்தியாவில் மட்டும்தான் அரசு முடுக்கி விடப்பட்டது. முடங்கி கிடந்த அரசுகள் ஒருபுறம், முடுக்கி விடக்கப்பட்ட அரசு வரும். 20 லட்சம் கோடி ரூபாய்க்கு நம்ம என்ன பண்ணோம், அந்த கொரோனா போது மக்களுக்கு நல்வாழ்வுக்காக செலவு செஞ்சோம். உலகத்தில் யாரும் நினைச்சே பார்த்துருக்க முடியாது. இன்றைக்கும் சரி, இனிமேலும் எந்த ஒரு உலக நாடும் நினைத்து பார்த்துருக்கவே முடியாது. கொரோனாவுடைய பாதிப்பு சிறிதளவும் வராத அளவுக்கு நம்முடைய பொருளாதாரத்தை நிலையாக வைத்திருந்தோம். அதிலிருந்து நாம் வளர்ந்து கொண்டு வருகிறோம். ஆக திரும்ப சொல்கிறேன், உலக பொருளாதாரம் மொத்தம் முடங்கி கிடந்த போது இந்திய பொருளாதாரம் முழுமையாக முடுக்கிவிடப்பட்டது. அது உலகத்தில் மிகப்பெரிய சாதனை. இன்றைக்கு நான் அதுதான் சொல்லுவேன். அதுவும் நம்மளுடைய கோவிட் தடுப்பூசி பல நாடுகளுக்கு நாம் கொண்டு போய் சேர்த்து விட்டோம். அது மட்டுமே இல்லை, உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க அடிப்படை தொழில் எதுவும் பாதிக்கப்படாமல் பார்த்துக்கணும். அந்த சுயசார்பு இந்தியா அப்படிங்கிற ஆமாம், அப்போ தான் பார்த்தோம். அப்போ இதெல்லாம் எதை உணர்த்துகிறதுன்னு சொன்னால், உலகம் வேறு திசையில் சென்று கொண்டிருக்கிற போது இந்தியா மட்டும் வேறு திசையில் சென்று கொண்டு இருக்கிறது. இதுதான் ஒரு மிகப்பெரிய சாதனையாக நான் பார்க்குறேன். அதே நேரத்தில் இப்போ யுக்ரைன்லலாம் மீட்கப்பட்டார்கள் இந்தியா, அங்கே இருக்கக்கூடிய இந்தியர்கள் எல்லாம் ரொம்ப பாதுகாப்பாக கொண்டு இது எப்படி பார்க்குறேன் அந்த என்டையர் அது ஆப்ரேஷன் கங்கா? இன்ஃபேக்ட் இதை பற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க, மாண்புமிகு இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் ஒரு புத்தகம் இருக்காங்க, ஒய் பாரத் மேட்டர்ஸ்னு சொல்லிட்டு. அதில் இதை பற்றி விரிவாக எழுதுகிறாங்க. உக்ரைன் இப்போ எவ்வாறு இந்தியர்கள் மீட்கப்பட்டார்கள். அது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க ஒரு உணர்வு பூர்வமான ஒரு நேரேஷன். அது அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எங்கே போர் மிகவும் உக்கிரமாக நடைபெறுகிறதோ அந்த பகுதியிலிருந்து மிகவும் பாதுகாப்பாக இந்தியர்களை வெளியே கொண்டு வராங்க. அவர் கொண்டு வரக்கூடிய அந்த பாதையை முழுவதும் ஒட்டுமொத்தமுமே மிகவும் உக்கிரமான போர் நடந்து கொண்டிருக்கிற இடம். அதுக்கு நடுவில் இந்தியர்கள் செல்லக்கூடிய அந்த வாகனம் மட்டும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் அப்படியே வெளியே கொண்டு வராங்க வச்சுக்கலாம். அப்போ அதுக்கு எந்த ஒரு பெரிய ஒரு ஒருங்கிணைப்பு தேவைப்படுகிறது பாருங்கள். அது இந்திய வெளியுறவு அமைச்சகம் செய்தது. உக்ரைனில் போர் நடந்து கொண்டிருக்கிறது. ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் உக்கிரமான கட்டத்தை நெருங்கி கொண்டிருக்கிற பொழுது உக்ரைன் நாட்டில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகளுடன், அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்களுடன், அங்கே இருக்கக்கூடிய அத்தனை அதிகார மையங்களுடனும் இந்தியா தொடர்பில் வச்சுருக்குது. அப்புறம் இவர்கள் மீது எந்த விதத்திலும் குண்டு வீசக்கூடாது. இந்த பக்கம் ரஷ்யாவுடன் தொடர்பில் இருக்கிறது. ஸோ இப்போரில் இருக்கக்கூடிய 2 பேர்களுக்கு நடுவில் நாங்கள் எங்கள் மக்களை மீட்டாக வேண்டும், அவங்களுக்கு எதெல்லாம் பார்த்துங்கன்னு சொல்லிட்டு போரும்போது நடுவில் சொல்லிவிட்டு அந்த போர் களத்திலிருந்து மக்கள் வெளியே தோணும் பாருங்கள். உலக சரித்திரத்தை நடக்கல. அது எல்லோரும் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நீங்கள் பாதுகாப்பாக எங்கே பதுங்கு கோயில் இருங்க தான் சொல்லியிருப்பாங்க. ஆனால் அவர்களை மிகவும் பாதுகாப்பாக வண்டியிலே அழைத்து கொண்டு வந்து அந்த நாட்டு எல்லைக்கு விளையக்கூடிய பக்கத்தில் இருக்கிற வேறொரு நாட்டிலே அவர்கள் தஞ்சம் போக வைத்து அங்கேருந்து விமானம் மூலம் இங்கே அழைத்து வந்தோம். அந்த ஹோல் ப்ராசஸ் இருக்கு இல்லையா, அது ஒரு மெய்சிலிக்க வைக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்திய வெளியுறவு அமைச்சகம் முழுமையாக ஈடுபட்டது, நேரடியாக பேசியது. அங்கே இருக்கக்கூடியவர்கள் ஒரு நாட்டின் மீது போர் நடந்து கொண்டு இருக்கிறதுன்னு போது எந்த உயரதிகாரி இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் பதில் கொடுப்பாங்க? முதல்ல அவர்களுடன் பேசி அவர்களுடைய பதிலை பெற்று அவர்கள் அனுமதியுடன் ஒரு பாதுகாப்பாக அழைத்து கொண்டு வருது இருக்கு இல்லையா போர்க்களத்திலேருந்து. ஐ திங்க் சம்திங் ட்ரூலி எக்ஸ்ட்ரானரி. வி ஹேவ் டு சே ஹெட்ஸ் ஆஃப் டு தி எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி. அவங்க நல்லா பண்ணாங்க. அந்த கோஆர்டினேஷன் ஆஃப்கோர்ஸ் அதில் எந்த அளவுக்கு என்னால் வெளியே சொல்ல முடியுங்கிறது தெரியல. ஏன்னா பல விஷயங்கள் என்ன சொன்னால் ராஜாங்க ரகசியம் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அவள் யாரோடலாம் பேச வேண்டும், யாரிடமிருந்தெல்லாம் பாதுகாப்பு பெற வேண்டும், யாரிடம் தாக்குதல் வரும் என்று எதிர்பார்க்குறோமோ அவர்களிடமே பேசி நம்ம மீது தாக்குதல் நடத்தாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும். இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். மிக நன்றி சார். நன்றி.